இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. வேதத்துல நிறைய கற்பனைகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இதை நீ செய்தால் இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி அதோடு சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களும் வேதத்துல இருக்கிறது. உதாரணமாக, என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாகும்படிக்கு தஸ்ம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை நான் ஆசீர்வதிக்க மாட்டேனோ, உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று சொல்லி தஸ்ம பாகங்களை ஆண்டவருக்கு கொண்டு போகும் பொழுது இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஒரு வாக்கு தத்தம் கர்த்தர் தந்திருக்கிறார். அதே போல என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு தேசத்துக்கு க்ஷேமம் வர வேண்டுமானால் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உத்பாகமம் 28ஆவது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், என் கட்டளைகளின்படி செய்ய கவனமாயிருந்து அவைகளுக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். நீ கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், மாப்பு செய்கிற உன் தொட்டியும் உன் கலசமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்படி நிறைய வாக்கு தத்தங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது இதெல்லாம் தருவேன் என்று சொல்லி கண்டிஷனல் ப்ராமிசஸ். நீ இதை செய்தால் நான் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு நிறைய கற்பனைகளை தந்திருக்கிறார். நாம் இந்த நாளிலே தியானிக்க போறது முதலாவது அவர் தந்த கற்பனையோடு கூட அவர் தந்த ஒரு ப்ராமிஸ், வாக்கு தத்தமுள்ள கமாண்ட்மெண்ட் வித் அ ப்ராமிஸ். ஒரு வாக்கு தத்தத்தோடு ஒரு கற்பனை முதலில் ஆண்டவர் தந்தது. அந்த 10 கற்பனைகளில் ஒன்றான உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது. அந்த 10 கற்பனைகளை நாம் பார்க்கும் பொழுது முதல் கற்பனைகள் எல்லாம் கர்த்தரிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும் என்பதை பற்றி இருக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் வேண்டாம், ஒரு சொரூபத்தையும் நீ வைக்க வேண்டாம், இப்படி அவரை நாம் தேட வேண்டிய தொழுது கொள்ள வேண்டிய விதங்களை பற்றி சொல்லியிருக்கோம். அதன் பிறகு ஆண்டவர் தந்த பிரதானமான கற்பனை, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனை. இந்த கற்பனையோடு கூட ஒரு வாக்கு தத்தம் அவர் தந்திருக்கிறார். நீ நன்றா இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். சுகமான வாழ்நாட்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பெற்றோரை நாம் கனம் பண்ண வேண்டும், பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. சின்ன பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களானால் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே ஒரு தீர்மானத்தை எடுங்கள். வாழ்நாள் முழுவதும் என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படிவேன், அவர்களை நேசிப்பேன், அவர்களை கனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுங்கள். அது முக்கியமான ஒரு கற்பனை. நீங்கள் அதை உங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பெரியவர்கள் கூட, உங்கள் பெற்றோர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்ய உங்களை ஒப்பு கொடுங்கள். நாங்களே பெற்றோர்களாகிவிட்டோம், இனி எதற்கு பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்காமல், இன்னும் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் பிள்ளைகள் தான், அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு என்பதை நினைவு கூர்ந்து உங்கள் பெற்றோரை கனப்படுத்துங்கள். அவர்களோடு நேரம் செலவழிக்க சிரத்தை எடுங்கள். அவர்களோடு அன்பாக பேச நேரத்தை கண்டுபிடிங்கள். வாரத்தில் ஒரு நாளாவது உங்கள் பெற்றோரோடு நேரம் செலவழிக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் உங்கள் பெற்றோரை அப்படி கனப்படுத்தும் பொழுது, அவர்களை நேசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாராம்.
கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறாராம். வேதத்திலே நாம் எரேமியா புஸ்தகத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். எரேமியா 35வது அதிகாரத்திலே ரேகாப் என்று சொல்லுகிற ஒரு குடும்பத்தாரை பற்றி, யோனதாபின் குமாரனாகிய ரேகாப் என்று சொல்லுகிற ஒரு குடும்பத்தாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, நீ இந்த ரேகாபியரை கர்த்தருடைய ஆலயத்திலே அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக திராட்சை ரசத்தை வைத்து அதை குடிக்க சொல் என்று சொல்லி, அப்படியே எரேமியா செய்த பொழுது அந்த குடும்பத்தார் யாரும் அந்த திராட்சை ரசத்தை குடிக்கவில்லை. ஏன் என்று கேட்ட பொழுது, எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு ஒரு கட்டளை தந்திருக்கிறார், நாங்கள் திராட்சை ரசத்தை குடிக்க கூடாது, கூடாரங்களிலே தான் நாங்கள் வசிக்க வேண்டும், திராட்சை தோட்டங்களை நாங்கள் நடக்கூடாது, வயல்கள் வீடுகளை நாங்கள் வாங்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறார், அந்த கட்டளையின்படியே நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்திருந்தார்கள் தகப்பனாருக்கு. இது யோசித்து பார்த்தால் இது ஒரு விகற்பமான ஒரு கட்டளையாக தெரிந்தாலும் தகப்பனாரை மதித்து அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். அதற்கு பிரதிபலனாக கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் இந்த குடும்பத்திலே இல்லாமல் போவதில்லை, ரேகாபியரின் குடும்பத்திலே இல்லாமற் போவதில்லை என்று தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், எனக்கு முன்பாக நிற்கிற புருஷன் இந்த குடும்பத்திலே என்றென்றைக்கும் இருப்பார் என்று சொல்லி. இதை கேட்கிற நீங்கள் உங்கள் பெற்றோரை கனப்படுத்தி அவர்களுக்கு கீழ்ப்படிங்கள். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே வயதான பெற்றோர் கஷ்டப்படுகிறார்கள். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக வயதான ஒரு தாயாரை சந்தித்தேன். அவர்களுக்கு ஒரே ஒரு மகள். அவர்கள் சொன்னார்கள், நான் மலடியா இருந்திருந்தால் கூட இவ்வளவு நான் வேதனைப்பட்டிருக்க மாட்டேன் என்று சொல்லி. பிள்ளைகள் வேதனைப்படுத்துகிற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கிறது. எத்தனையோ பெற்றோர் அப்படி சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அவர்களுடைய சம்பளம், அவர்களுடைய எல்லாவற்றையும் வாங்கிவிட்டு அவர்களை தனிமைப்படுத்தி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல், சரியாக உணவு கொடுக்காமல், சரியாக அன்பு காட்டாமல் புறக்கணிக்கப்படுகிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என்னுடைய பெற்றோருக்கு நான் என்ன செய்ய வேண்டும், தம்பி இருக்கிறான், அண்ணன் இருக்கிறான், அவன்தான் சொத்தை பார்த்தான், அவன்தான் அதை எடுத்துக்கொண்டான், வீட்டை அவன்தான் எடுத்துக்கொண்டான், அவன் பார்க்கட்டும் என்று சொல்லி பெற்றோரை அநாதைகளாக விட்டு விடாமல், அவர்கள் உங்களுக்கு எதுவும் தந்தார்களோ தரவில்லையோ அவர்கள் மேல் நீங்கள் அன்பு காட்டுங்கள். நீங்கள் காட்டுவதற்கான பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணீரோடு இதை கேட்கிற பெற்றோருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளின் அன்புக்காக ஏங்கி வேற பிள்ளைகளை தூக்க வேண்டும், அணைக்க வேண்டும் என்று ஆசையாக ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோரின் கண்ணீரையும் நீர் துடைத்தரணும். பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, பெற்றோரின் உழைப்பெல்லாம் எங்களுக்காக தான் செலவழிக்கப்பட்டது, அவருடைய வாலிபத்தின் பணம், சந்தோஷம் எல்லாம் எங்களுக்காக தான் தீர்ந்து போயிற்று என்கிற உணர்வோடு பெற்றோரை கவனிக்கிற ஒரு உணர்வை நீர் பிள்ளைகளுக்கு கட்டளையிட நான் ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் உனக்கு போதும் என்று அவர்களை ஆறுதல் படுத்தோம்ப்பா, சமாதானப்படுத்தும், பலப்படுத்தும், அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்தியும். சரீரத்திலே நீர் பலனை தாரும் ஆண்டவரே. வயோதிப நாட்களிலே பலவீனப்பட்டு போகாதபடி இசப்பா முதியோர்களும் பலவான் என்று சொல்லி கர்த்தாவே உமக்கு உண்மையாய் இருக்க அவர்களுக்கு பலன் தாரும். இந்த கற்பனைக்கு உண்மையாய் கீழ்ப்படிய இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் உதவி செய்யும். உடைய நாமம் இதனால் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.